ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒன் பார்ட் ரெசிபியான வெஜ் புலாவ் தாங்க செய்ய போகிறோம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சுபா லோக்கி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாரில் ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ் அதில் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பவுலில் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதையுமே சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பாலுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னைக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொதி வந்ததும் அரிசி கழுவி வச்சிருக்கேன். இதையுமே சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ விசில் வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆகிடும். விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.